வீட்டில் வந்து அப்பாவோட ஒர்க்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டியும் பார்க்கும்போது சிவில் சர்வீசஸ் பண்ணுங்கிற ஒரு ட்ரீம் எப்போதுமே தான் இருந்திருக்கு. அதே நேரத்தில் போஸ்ட் நம்ம டாக்டர் ஆனதுக்கப்புறம் எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட மீட் பண்ணும்போது அவங்களோட ஸ்டோரிஸ் கேட்கும்போதுமே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் கொண்டு வரலாமேங்கிற ஒரு ஐடியா எப்போதுமே தான் இருந்திருக்கு. ஸோ அந்த இதில் தான் ஆரம்பிச்சது. அந்த போஸ்ட் கோவிட் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ஆரம்பிச்சது. அண்ட் இந்த தரம் வந்து 80th ரேங்க் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க சொல்லும் போதே தெரியுது, நோயாளிகளோட உயிரை காப்பாத்துறதை விட அவங்களோட பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம ஒரு கலெக்டரா இருக்கும்போது ஒரு கிரீனிங்ல சைன் பண்ணும்போது நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்ற முடியுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. டெஃபினெட்லிங்க. ஏன்னா நம்ம வந்து நாங்களே படிக்கும்போது என்ன நிறைய விஷயம் வந்து நம்ம மெடிசினில் சில இதுதான் ட்ரீட் பண்ண முடியும், சில இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலாமேன்னு நம்மளுக்கு தோணும். இது கொஞ்சம் இந்த சேஞ்சஸ் இருந்தால் பண்ணாமல் இருந்திருக்கலாமேன்னு தோணும். அது வந்து இந்த சிவில் சர்வீசஸ்ங்கிறது அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குது. நம்ம வந்து எந்த சர்வீஸாக இருந்தாலுமே அது ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குது. நம்ம அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து எந்த போஸ்ட்டுமே சிவில் சர்வீஸ் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது எல்லா போஸ்ட்டுமே முக்கியம். அது மாதிரி சிவில் சர்வீஸில் 3 ஆல் இண்டியா சர்வீசஸ் இருக்கு. ஏஎஸ், அதே மாதிரி ஃபாரின் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஐபிஎஸ், அது இல்லாமல் 25 வகை இதர சர்வீசஸ் இருக்கு. எந்த சர்வீஸில் இருந்தாலும் நம்ம பப்ளிக் வந்து நிறைய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம் இல்லையா, நிறைய பேர் வந்து பாராட்டுறதோட அவங்களோட எதிர்பார்ப்பு அதற்கு நாங்கள் நம்ம களத்துக்கு நம்ம வந்து அடிமையாக இருக்கணுமே தவிர்த்து நிறைய திட்டங்கள் இருந்தாங்கன்னா புள்ளி விவரங்களே நம்ம சொல்லிட்டு இருந்து சரி. ஸோ காமன் சென்ஸ், பொது அறிவு நிர்வாகம், கண்கூடா நிர்வாகம், ரிசல்ட் ஓரியன்ட் நிர்வாகம் இருக்கும். அதுக்கு தேவையான அரசில் போய் நிதி, ஆள் மற்றும் எக்யூப்மெண்ட் பெறணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேவை செய்வதான மனம் வேணும்.